ஹலோ கைஸ். இன்னும் நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் மாவோட பார்ட் 32 தமிழ் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். வீடியோவோட முன்னாடி எல்லாம் லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரொம்ப சமயம் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ அந்த பசங்க கத்திட்டு இருக்காங்க, காப்பாற்றுங்கன்னு மாதிரி. ஆக்சுவலாக அவங்க ஒரு அந்த ஜர்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கூட்டத்துக்குள்ளே மாட்டியிருப்பாங்க. பயங்கரமாக மாட்டிட்டு இருப்பாங்க, தப்பிக்கவே முடியாது. அப்போ எல்லாருமே கத்திட்டு இருப்பானுங்க, எங்களை சாப்பிட்றாதீங்களா கொண்டாதீங்களான்ற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோ உள்ளே இறங்குறான். ஒரு ஹியூமன் ரேஸில் ஒரு வாரியரான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜர்க்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. வாரியர்ஸ் உங்களோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் நீங்கள் இன்னுமே எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சாரிங்க, நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போதைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி டேஞ்சரஸான பிளேஸில் இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸ்பேஸ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட நெஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது தான் எங்களோட வேலையே. அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜர்க்ஸ் கட்டுற அந்த நெஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது, அதாவது இந்த வார்ம் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, ஓட்டையாக இருக்கும் இல்லையா அந்த நிலத்தில், அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. அப்போ நம்ம ஹீரோ அப்படியான்னு கேட்கும்போது அவங்க ஆமாம், ஆனால் நீங்கள் பார்க்க ஹியூமன் ரேஸ் மாதிரி இருக்காங்க. எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நம்ம ஹீரோ பர்டிகுலராக ரீசன்லாம் கிடையாது. எப்படியோ இந்த பக்கம் வந்தேன், தெரியாமல் மாற்றி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல மோர் ஓவராக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா டெமிகாட்ஸ் தான். கம்ப்ளீட்டாக உங்களோட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களால் அந்த அளவுக்கு பறக்கவும் முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ புரியுது. டிவைன் விங்ஸ், அதாவது இந்த ஆக்சுவலாக ரேர் பியூர் பிளட் காட் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் அவங்களுக்கு தான் டிவைன் விங்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோ ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணு. அவங்களாம் பார்த்திங்கன்னா பியூரான பிளட்டு. அவங்களுக்குலாம் அந்த பியூர் டிவைன் விங்ஸ் இருக்கும். பட் ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அப்போ தான் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஜர்க்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடறாங்க. இந்த இடத்துல அவங்க கன் பாயிண்டில் இருக்காங்க. அப்போ அவர் பார்த்திங்கன்னா அந்த கூட இருக்க ஒரு ஆள் பார்த்திங்கன்னா, நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் இங்கேருந்து என்னால் தப்பிக்க முடியாது. நான் உங்களை தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா முன்னாடி போகிறாரு. நம்ம ஹீரோ பரவாயில்ல, இந்த இடத்துலையும் எப்படி சொல்கிறது, ஹானருக்காக இல்லாமல் மற்றவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக நிறைய பேர் இறங்குறாங்கன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோவுமே நான் பின்னாடி இருந்தவங்களுக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து உள்ளே இறங்குறான். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு நம்ம சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஏன்னா ஹியூமன் ரேஸ்க்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு அவர் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இது காமன் கிடையாது, நம்ம ஹீரோவுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட ஸ்டார் பவர் ரிலீஸ் பண்ணுறான். கிட்டத்தட்ட அது பயங்கரமாக இருக்குது. அங்கே இருக்க சர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் செத்தே போயிடுது. இந்த இடத்துல ஒரு சின்ன லாஸ்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போகிறான். ஆக்சுவலாக அவன் இறந்துறான், அவங்கள ஹோஸ்ட் இஸ் டெஸ்டுன்ற மாதிரி வந்துடும் போல். இப்போ பார்த்திங்கன்னா அவனோட ரெசரக்ஷன் எனர்ஜியுமே கம்மியாக இருக்குது. ரேண்டமாக ரிவைவ் ஆகுன்ற மாதிரி ரேண்டம் ரிவைவ் கொடுக்குறான். அங்கே ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரிவைவ் ஆனது அந்த காட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூமுக்குள்ளே. அவங்க டைகர் கூட விளையாடிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எவ்வளோ பெரிய கோயின்சிடன்ஸுன்ற மாதிரி பார்த்தாலும் அவனுக்கு ஆப் வைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்கும். அவங்க டே நீ என்னை எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியுது. உன்னோட இன்டென்ஷன் என்ன, ஒரு ஹியூமன் ரேஸ்க்கு இந்த டெமிகாட்ஸ் இருக்குது, அதாவது காட்ஸ் இருக்க இடத்துல என்ன வேலை அப்படி நம்ம சொல்லிட்டு கிட்டத்தட்ட கன் பாயிண்ட்லாம் இல்லை, ஸ்பீரை வச்சு அவனோட கழுத்துலேயே வச்சுடுறாங்க. என்ன விஷயம்னு சொல்லு, இந்த காட்ஸ்க்கு ரைவலாக சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சப்போஸ் நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை டிவைன் ஹெல்லில் போட்டுருவேன். அது கிட்டத்தட்ட 10,000 கிரைம்ஸுக்கு சமம், அதாவது 10,000 கொலைகளுக்கு சமமாகவும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஞ்சி ரொம்ப கதற விடுவானுங்களா. அதுதான் அவங்களோட வேலை. இப்போதைக்கு நான் ரெசரக்ஷனில் பார்க்குறதே ரொம்ப வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரியும் சுப்ரீம் காட் ரியலமுக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. நீ சுப்ரீம் காட் ரியலம் நான் சொன்னேன், உனக்கு எப்படி இந்த இடத்த பற்றி தெரியும்? இங்கே இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு அந்த இடத்த பற்றி தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா பியூரான காட் பிளட்ஸ் இருக்காங்க ஒரு இடம். எனக்கு அந்த இடத்துக்கான வழி தெரியும். நீங்கள் நான் சொல்கிற ஃபேக்ட்ஸ்க்கெலாம் அக்செப்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஓகேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறோம். அவங்க ஹெசிடேட் பண்ணுறாங்க. இதுலேயே நம்ம ஹீரோக்கு டீல் ஓகேன்ற மாதிரி புரிஞ்சிருது. இப்போதைக்கு நம்ம ஹீரோ அப்படி இல்லைனா நான் கிளம்புறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் 1000 வாட்டி கூட ரெசரெக்ட் ஆவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, உனக்கு என்ன வேணும், பவரா, மணியா, இல்லை டெரிட்டரியா, என்ன வேணும்னு சொல்லுவோம், உனக்கு நான் எதை வேணால் தரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லும் போது ஒரு புக்கை கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அவனோட டெவலப்பிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெல்ஸை கேஷ் பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஸ்பீடப் பண்ணும். அது மோர் லைக்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நான் எப்போ இந்த சுப்ரீம் காட் ரியலம் என்ட்ரு பண்ணுறனோ அப்போ நீ இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஆல்ரைட், நான் இப்போ
என்னோடய ஸ்பேஸ் சிஸ்டமில் வந்து ரெக்கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வச்சிடறான். ஸோ இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் போகிறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த கான்ட்ராக்ட் அதாவது காடு கூட வந்து ஒரு ஹியூமன் ரேஸ் வந்து கான்ட்ராக்ட் போகிறான். ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவோட அந்த அந்த ரியலம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிறாங்க. அதாவது டொமைன் எக்ஸ்பென்ஷன் மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகிறாங்க ஒரு டொமைனுக்குள்ளே. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு 2 கண்ணு இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம ஹீரோவோட கண்ணு தான். ஸோ அதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு பயம் வருது. ஸோ அந்த பர்சனோட பிளட்டில் அந்தளவுக்கு பவர் வந்து மறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக பயந்துடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறதே தெரியலேன்ற மாதிரி சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ சிஸ்டம்னால எதுவுமே பண்ண முடியல. காடஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் வந்து வயலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால் பேக்/ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு அந்த பெட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி கான்ட்ராக்ட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ அதில் வந்து அவங்க சைன் பண்ணால் போதும். ஸோ அவங்க வந்து அவனோட ஸ்டோரோட எம்ப்ளாயி ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ணுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுறான். அதாவது லைக் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா தெரியுறான். ஸோ அவங்களே வந்து ஒரு நிமிஷம் வந்து பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. ஸோ எப்படி வந்து இவனுக்குள்ளே எப்படி ஒரு பவர் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து அந்த கான்ட்ராக்டை காட்டினோடனே அவங்களுமே வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதாவது எக்ஸலண்ட் எம்ப்ளாயிஸ்ன்ற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும். ரொம்பவுமே சேஃப்டியாக ப்ரொடெக்ஷனாக இருந்துட்டா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு அவங்க வந்து பார்த்துட்டு எப்படியோ வந்து சைன் பண்ணி அப்ரூவுமே வந்து பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இந்த ஹியூமன் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கன்னிங்காக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தேவையானது மட்டுமே வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட ஒரு வேர்டு கூட ட்ரஸ்டடாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட எம்ப்ளாயியாக அவங்க வந்து மாறியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டோரிக்கே வந்து திருப்பி போயிடுறான். ஸோ இதுதான் அவனோட டெரிட்டரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஆமான்ற மாதிரி சொல்கிறான். உன்னோட பாடி டைப் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கரெக்டாக மாடிஃபை பண்ணி வச்சாச்சு. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் விட்டு வெல்கம் பண்ணு கெஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி டோரில் வருவாங்க இல்லையா, அதாவது நார்மலாக கெஸ்ட்டு வருவாங்களே எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்ண சொல்கிறாங்க. நான் வேறு வளர்றேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறாங்க யாராச்சும் இருக்காங்களான்னு. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.